ஐயோ அங்கிள் நில்லுங்க அங்கிள். ஏன் அங்கிள் என்ன பார்த்து பயந்து ஓடுறீங்க? என்னது பயமா? எனக்கா? சே பயம்னா என்னன்னு எங்க பரம்பரைக்கே தெரியாது. உங்க பரம்பரைக்கு வேணா தெரியாம இருக்கலாம், ஆனா உங்க கண்ணுல பயங்கரமா தெரியுதே. இல்லையே, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே. உங்க கண்ணுல இருக்க பயம் உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க ஏதோ குழப்பத்துல இருக்கீங்க. என்ன நான் சொல்றது? என்ன பார்த்தா உனக்கு கிண்டலா தெரியுதா? உனக்கு இது நான் வழக்கமா எக்ஸசைஸ் பண்ற இடம். பண்ணி முடிச்சிட்டேன், நான் கிளம்புறேன். அங்கிள் வெயிட் 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 வெயிட். எக்ஸசைஸ் பண்ணி ரொம்ப டயர்டா இருப்பீங்க. வாங்க உட்கார்ந்து ரிலாக்ஸ்டா ஒரு கப் காஃபி சாப்பிட்டு போலாம். நான் ஏன் உன்கிட்ட வந்து காபி சாப்பிடணும்? உனக்கு எனக்கு என்ன உறவு, என்ன சம்பந்தம்? பயம் குழப்பம் ரெண்டையும் தாண்டி ரொம்ப சூடா இருக்கீங்க. சோ காஃபி வேணாம், ஐஸ்கிரீம் சாப்பிடலாமா? உங்களுக்கு தான் ஐஸ்கிரீம் பார்லர் நல்ல பழக்கமாச்சே. என்ன தேடுறீங்க? ஐஸ்கிரீம் பார்லரியா? என்ன என்ன லாக் பண்றதுக்காக எங்க கேமரா ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன்னு பார்த்தேன். யாரு உன்னை அனுப்பி வச்சாங்க? யாருக்காக? எந்த பேங்க்ல போய் செக்யூரிட்டி கைது போடணும்? இப்பவே சொல்லு, நான் தயாராயிடுறேன். புரியலையே அங்கிள். புரியலையா? எனக்கு புரிஞ்சு போச்சு. உனக்கு ஒண்ணும் புரிய வேணாம். முதல்ல நீ கிளம்பு. அப்பா, டேய் அப்பா, மகேஷ் 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 நில்லுப்பா நில்லுப்பா நில்லுப்பா. கையில விட வச்சிருக்கேன், பாக்கெட்ல ஏதாவது வச்சிருக்கியா? ஏங்க அதான் ஒண்ணு இல்லைங்க, என்ன விஷயம் சொல்லுங்க. அப்பா, என்னாச்சு மகேஷ் உனக்கு? காலங்காத்தால தனியா, அதுவும் இவ்வளவு சோகமா நடந்து போற? எனி ப்ராப்ளம்? எல்லாம் உங்களாலதான். நீங்க பாட்டுக்கு வெட்டிய பொழுத போக்காத வாழ்க்கைய வாழப்பாரு அப்படி இப்படின்னு சொல்லி என்னை ஏத்தி விட்டு போயிட்டீங்க. அதனால இப்ப என்னாச்சு தெரியுமா? என்னாச்சு? குடும்பம் ரெண்டா உடைஞ்சு போச்சா? நீயும் பொண்டாட்டியும் தனி கொடுத்துன்னு போறதா முடிவு பண்ணிட்டீங்களா? அண்ணாங்கட்டி, என் பைக் தொலைஞ்சு போச்சு. நான் தனி கொடுத்துன்னு போக சொன்னதுக்கும் உன் பைக் தொலைஞ்சு போனதுக்கும் என்ன சம்பந்தம்? புரியலையாப்பா? ஆமா, புரிஞ்சு இன்னும் என்ன கெட்டு போகணும்? காலையில என்கிட்ட வாங்கி கட்டிக்காதீங்க. அப்புறம் சுந்தரன போன்ல இருக்கிற மேட்டர் நெட்ல போட்டு நான் அடிச்சிருவேன். இந்த விஷயம் உனக்கு தெரிஞ்சு போச்சா? ஐயோ ஐயோ, பைக்கு தொலைஞ்சது நல்ல சகுனம் தான். இனி ஒவ்வொன்னா தொலைஞ்சு போய் அப்புறம் ஒவ்வொருத்தரா தொலைஞ்சு போயிடுவாங்க. குழந்தை, இனி என்ன நடந்தாலும் நீ கவலைப்படாம கலக்கிடா. உன் வழி தனி வழிடா. செல்ல குட்டி. அம்மு குட்டி. அம்மு குட்டி. என் புச்சு குட்டி. என் தங்க குட்டி. என்னடா செல்லும், அப்பாவை பார்க்கணுமா? இத பாரு கண்ணம்மா, அப்பா வர வரைக்கும் இந்த பெரியப்பாவையே நீ அப்பாவா நினைச்சுக்க. என்ன இத பாரு, நான் தான் உனக்கு அப்பா. என்னடா செல்லம்?
சரி வா 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 ஆ இங்க பாருங்க பெரியமாவ தலையில ஓங்கி ஒரு அடி அடிங்க அடிங்க. ஏங்க இதான் குழந்தைய கொஞ்சம் லட்சணமா? வேற எப்படி கொஞ்சணும்? அரவணைக்க சொல்லி தரணுமே தவிர அடிக்கலாம் சொல்லி தரக்கூடாது. என்னைக்கு நாம என்ன சொல்லி கொடுக்கறோமோ அதுதான் நாளைக்கு அவங்க செய்வாங்க. அத மறந்துடாதீங்க. கை குழந்தைக்கு என்ன புரிஞ்சிட போகுது? ஏன் புரியாது? தொட்டில் பழக்கம் கடைசி வரைக்கும் பெரியவங்க சொல்லிருக்காங்கல்ல. சரி விடு, இனிமேல் நான் யாரையும் அடிக்க சொல்லி கொடுக்கல. கண்ணம்மா என் செல்லம், நம்ம கிச்சு கிச்சி தாம்பளம் விளையாடலாமா? என்னம்மா? சரி. நில்லுங்க. என்ன? என்னங்க, நம்ம குழந்தைக்கு ஒரு முத்தம் கொடுத்து கொஞ்சணும்னு தோணவே இல்லையா உங்களுக்கு? அதுக்குதான் நீ இருக்கல்ல. சரி வா, நம்ம வெளியில போய் விளையாடலாம். போலாமா? என்னடி சொல்லுட்டி? ரேவதி கூட நான் பண்றேன். உன்னை யாருக்கா கிச்சனுக்குள்ள வர சொன்னது? இன்னைக்கு ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போகணுன்றதே மறந்துட்டியா? போய் சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வா. சாப்பாடு எடுத்து வைக்கிறேன், வந்து சாப்பிட்டு கிளம்பு. நான் குளிச்சு ரெடி ஆயிட்டேன். மாமா ரெடி ஆனா போதும். சரி நீ குடு, கருவேப்பிலை எடு. மாமாவை ரெடியாவ சொல்லிட்டியாக்கா? சொல்லிட்டேன். அங்க பாரு, பாட்டி வந்துட்டாங்க. ஏன்பா இன்னும் குளிச்சு முடிக்கலையா? இல்ல, இனிமேல் தான்மா போகணும். டைம் ஆயிட்டே இருக்கு பாரு. எல்லாருக்கும் முன்னாடி ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல போய் நிக்க வேண்டாமா? பொறுப்பே இல்லாம குழந்தை கூட விளையாடிட்டு இருக்க. குழந்தைய கொடுத்துட்டு போ. நீங்க பாட்டி கூட போங்க, நம்ம சாயந்தரமா வந்து விளையாடலாம். ஓகேவா? சரி. பாட்டி கிட்ட போங்க. வா, வாங்க வாங்க வாங்க, பாட்டி கிட்ட வாங்க. போலாமா உள்ள? வா. என்னம்மா? என்னம்மா மாலதி, எதையோ தொலைச்ச மாதிரி நடுவீட்ல நின்னுட்டு இருக்க? போய் வேலையை பாருமா. என்னடா, என்ன வேணும்? மாலதி, துண்டு எடுத்துட்டு போக மறந்துட்டேன், கொஞ்சம் எடுத்துட்டு வரியா? என்னங்க மாமா? அக்கா நான் கொடுத்துட்டேன், நீ உன் வேலையை பாரு. தட்டி விட்ட? உனக்கு என்ன வேணும்? என்னோட பைக். நேத்து நீ திருடிட்டு போனியே அந்த பைக். உன் பைக்க நான் ஏன்டா திருட போறேன்? என் பைக்க ஓட்டவே எனக்கு டைம் இல்லடா, அவ்வளவு பிஸியா இருக்கேன்டா நானு. இங்க பாரு, நீ எங்க வேணாலும் கொள்ளை அடிச்சு பிஸியாரு, எக்கடாது கெட்டுப்போ. ஒழுங்கு மரியாதை என் பைக்கை எனக்கு திருப்பி கொடு. ஏய் சொன்னா கேளு, உன் பைக்க நான் திருடல, மரியாதையை கையிடு. ஏய், நேத்து நைட்டு என் கண் எதிரில் நின்ன என் பைக்கு திடீர்னு காணாம போயிருக்கு. சாவியும் என்கிட்ட தான் இருக்கு. லாக் பண்ணி நிறுத்தி இருந்த பைக்க உன்னை விட்ட யாராலையும் அவ்வளவு சாமர்த்தியமா திருட முடியாது. கொண்டு போய் என்ன பண்ண? வச்சிருக்கியா இல்ல வித்துட்டியா? ஏய் வேணாண்டா, நீ குடி போதையில பைக்க தொலைச்சது நான் பொறுப்பா முடியாது. கையடா. நேத்து நான் குடிச்சது இவனுக்கு எப்படி தெரியும்?
நான் போதையில தொலைச்சுன்னு உனக்கு எப்படா தெரியும்? இது வரைக்கும் ஒரு சந்தேகத்துல தான் உன்னை கேட்டேன். இப்போ நீ திருடினது உறுதியாயிடுச்சு. சொல்றா, என் பைக்கை என்ன பண்ண சொல்றா? ஏய், நீ போதையில மிஸ் பண்ணிப்ப நானும் ஒரு சந்தேகத்துல தான் சொன்னேன். அது உண்மையாயிடுச்சுன்னா நான் என்ன பண்றது? கேடா. இல்ல, நான் குடிக்கிறதுக்கு முன்னாடியில இருந்து என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்து என் பைக்கை தூக்கிட்டு போயிருக்கேன். என் பைக்கை என்னாச்சு சொல்லு, இல்ல உன்னை காணாம போனமாக்கிட்டு தான் திரும்புவேன். சொல்றா, சொல்றா, வேணடா, நில்றா. சொல்றா, சத்தியமா தெரியாது. ரெண்டு பேரும் கூட்டு கலவணிங்கடா. ஏய், சொல்றா, ஏய், பைக்கை குடுங்கடா. ஏய், என்ன ஒளிச்சு வச்சிருக்கீங்க? ஏய், ஏய், திருடலா. ஏய், சொல்றது கேளுடா. ஏய் மகேஷ், நாங்க திருடலடா, விட்டுடா. சொல்றா. நான் திருடலடா. சார் நிறுத்துடா. பெரிய ரவுடிங்களா நீங்க? ரோட்ல என்ன அடிச்சுக்கிறீங்க? என்னடா உங்களுக்குள்ள? சார், நேத்து என் பைக்கு காணோம்னு உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்ல சார். ஆமா. இவன் தான் சார் என் பைக்கை திருடிட்டு போயிருக்கான். ஏய், இல்ல சார், இவன் தான் சார் சம்பந்தமே இல்லாம என் மேல சந்தேகப்பட்டு என்ன கொலை பண்ண பாக்குறான் சார். சார், ஏய், உனக்கு இவன் மேல சந்தேகம் இருந்தா ஸ்டேஷன்ல வந்து சொல்ல வேண்டியதானே? சட்டத்தை கையில எடுத்துக்கிட்டு ரோட்ல சண்டை போட்டுக்கிட்டு இருப்பியா? சார், இல்ல சார், இவன் தான் சார் என் பைக்கை திருடி இருக்கான். சார், இல்ல சார். சத்தியமா இல்ல சார். இவன் போய் சொல்றான் சார். ஏய், ஏசாதையா, 3 பேரும் ஸ்டேஷனுக்கு வாங்க. இன்ஸ்பெக்டர் என்னன்னு உங்களுக்கு விசாரிப்பாரு. வாங்க, வாங்கடா. நடடா. போ. மாமா மெதுவா சாப்பிடுங்க மாமா, ஆ. அவசரப்படாதீங்க. ஆமாப்பா, சாப்பிடுற விஷயத்துல பொறுமையா தான் சாப்பிடணும். சரியா? என்ன வேணும் மாமா? சாம்பார் கொஞ்சம் ஊத்திக்கிறீங்களா? இல்ல அதெல்லாம் வேண்டாம், போதும். இந்தாங்க மாமா, தொடச்சுக்கோங்க. போலாமா? போலாம். இருங்க இருங்க இருங்க. என்னது? என்ன? ஆம், இங்க இருக்கு. இங்கயா? ஆ. போயிடுச்சா? ஆ. சரி, போலாம், வாங்க. போலாம். அத்தை, நாங்க போயிட்டு வரோம் அத்தை. சந்தோஷமா போயிட்டு வாங்கம்மா. இன்னைக்கு நம்ம குடும்பத்துக்கு மறக்க முடியாத நாளா இருக்க போகுது. நல்லபடியா எல்லாருக்கும் பத்திரப்பதிவு பண்ணிட்டு பணத்தோட பத்திரமா வந்து சேருங்க. சரியா? அக்கா, நாங்க போயிட்டு வரோம். போயிட்டு வா ரேவதி. போயிட்டு வரோம் அக்கா. ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. அம்மா, மகேஷ் எங்க? காலையில இருந்து என் கண்ணிய படல. எல்லாருக்கும் முன்னாடி காலையில எந்திரிச்சு டியூட்டிக்கு போயிட்டானா என்ன? எனக்கும் அந்த சந்தேகம் தான் மனசுல ஓடிட்டே இருந்துச்சு. எங்க போனா ரேவதி? வேலைக்கு போனானா இல்ல வேற எங்கேயாவது போயிருக்கானா? பதில் சொல்லு ரேவதி. நைட்டு கூட லேட்டா தான் வந்தான். 2 பேரும் வெளியில நின்னு பேசிட்டு இருந்தீங்கல்ல? எதுக்குமா இப்படி தலை குனிஞ்சு நின்னுட்டு இருக்க? நல்ல காரியம் நடக்க போற நாள் அதுவுமா? அவன் ஏன் ராத்திரி லேட்டா வந்தான்? காலையில ஏன் நேரத்திலே கிளம்பி போனா? பதில் சொல்லுமா. இவங்க புரட்டு போகட்டும். அக்கா, 2 பேரும் போயிட்டு வாங்க, அப்புறமா பேசிக்கலாம். எதுக்கு உனக்கு இவ்வளவு தயக்கம்? ஏதாவது பிரச்சனையா?
இது பாரு ரேவதி, நம்ம குடும்பம் கூட்டு குடும்பம். கூட்டு குடும்பத்துல யாரும் எதையும் யார்கிட்டயும் மறைக்க கூடாதுன்னு நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். எந்த பிரச்சனையா இருந்தாலும் எல்லாரும் கலந்து பேசி முடிவு எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். உண்மை சொல்லு, நைட்டு என்னாச்சு? நைட்டு அவரு தண்ணி அடிச்சிட்டு வந்தாருக்கா. மகேஷ் தண்ணி அடிப்பானா? என்ன மாமா நீங்க சொல்லவே இல்ல? அப்ப அவன் இன்னும் திருந்தலையா? எனக்கே அதிர்ச்சியா இருக்கு நந்தினி. தண்ணி அடிச்சது கூட பெரிய விஷயம் இல்ல, போதையில பைக்கை தொலைச்சிட்டாரு. என்னது, பைக்கை வேற தொலைச்சிட்டானா? அந்த அளவுக்கு தலகால் தெரியாத அளவுக்கு தண்ணி அடிச்சான். இதுதான் உன் புருஷனை கட்டுப்பாடோட கைக்குள்ள வச்சுக்கிற லட்சணமா? என்னால என்ன மாமா பண்ண முடியும்? அவரு வெளியில பண்ற தப்புக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும்? அப்புறம் இந்த விஷயத்த உங்க யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாரு. பைக்கை கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வரதுக்காக தான் காலையில சீக்கிரமாவே கிளம்பி போயிட்டாரு. நந்தினி அக்கா ஆம்பிஷன் நிறைவேற வரைக்கும் நீ நினைக்கிறது நடக்காது. கடவுளே, இது என்ன சோதனை? கொரியர் வேலைக்கு போறதுக்காக அவனுக்கு நம்ம விஸ்வா கொடுத்த பைக் அது, அத போய் தொலைச்சிருக்கானே. அத நினைச்சுதான் எனக்கு ஆத்திரம் பத்திக்கிட்டு வருது. ஹலோ, யார் பேசுறீங்க? சார், நான் போலீஸ் இன்ஸ்பெக்டர் பேசுறேன். நீங்க சுந்தர் தானே? ஆமா சார். சொல்லுங்க சார், என்ன சார் விஷயம்? சரிங்க சார், நான் இப்ப உடனே வரேன். என்னப்பா? மகேஷ் இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கான். இன்ஸ்பெக்டர் தான் பேசினாரு. பைக் கொடுக்க சொல்லி கேட்டு சம்பந்தம் இல்லாத யாரோ 2 பேரை நடு ரோட்ல இழுத்து போட்டு அடிச்சிருக்கான். போலீஸ் அவனை கூட்டிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருக்காங்க. இப்ப என்ன மாமா பண்ணலாம்? முதல்ல போலீஸ் ஸ்டேஷன் போய் மகேஷை வெளியில கூட்டிட்டு வந்துட்டு அப்புறமா ரெஜிஸ்டர் ஆபீஸ் போலான்னு எனக்கு தோணுது. போலீஸ் ஸ்டேஷனுக்கு நீ எதுக்கு வர? மகேஷை கூட்டிட்டு வர வேலையை நான் பாத்துக்கிறேன். நீ பத்திர ஆபீஸ்க்கு போ. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நான் அங்க வந்துடுறேன். மாமா, பத்திர பதிவு பண்றதுக்கு இன்னும் 1 hour டைம் இருக்கு. கொஞ்சம் லேட்டா போனாலும் பரவாயில்ல, எல்லாரும் வெயிட் பண்ணுவாங்க. சுதாப்பாக்கு நான் ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். நீங்க ஒரு ஆட்டோ புடிச்சிட்டு போய் முதல்ல மகேஷை கூட்டிட்டு வாங்க. நீங்க வந்ததுக்கு அப்புறமா நம்ம 2 பேரும் கிளம்பி போலாம். நீ எனக்காக வெயிட் பண்றதுக்கு பதிலா நீ அங்க போய் வெயிட் பண்ணலாம்ல? வேண்டாம் மாமா, நீங்க இல்லாம நான் தனியா போக மாட்டேன். ஏற்கனவே எங்க அப்பா கிட்ட சொன்ன மாதிரி ஓடுறது நானா இருந்தாலும் எனக்கு 2 காலா இருக்கிறது நீங்க தான். அப்புறம் நீங்க இல்லாம எப்படி என்னால அங்க போக முடியும்? சரி, நீ வெயிட் பண்ணு, நான் வந்துடுறேன்.